வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு கேப்சிகம் 1 இது மாதிரி சைஸ்ல கட் பண்ணிடுறோம். 2 கேரட் இது மாதிரி கட் பண்ணி வச்சுடலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்கு அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துப்போம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சேர்த்துட்டு வறுத்துப்போம் லோ ஃபிளேம்லயே. 1 நிமிஷத்துல நல்லா வறுபட்டு இருக்கு. இப்போ அதே கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்துப்போம். 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துருவோம். தக்காளி 1 பெரிய சைஸ் நறுக்கிட்டு சேர்த்துட்டு வதக்கின்றலாம். 1 நிமிஷத்துல வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சோண்டு புதினா இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். நம்மளுடைய மசாலா பேஸ்ட் ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பிரியாணி இலைகளை சேர்த்துப்போம். வெங்காயம் 2 பொருசா நறுக்கிட்டு சேர்த்துருவோம். வதக்கின்றலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் கேரட் கேப்சிகம் 2த்தையுமே சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் சேர்த்துப்போம். உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1/2 ஸ்பூன், சீரக பொடி 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துண்டு கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு 300 ml தண்ணி விட்டு இத 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ அரைச்ச விழுத சேர்த்துருவோம். அதே மிக்சி ஜார்ல இன்னும் 100 ml தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். 5 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். அந்த மசாலா எல்லாமே காய்க்கு ஏறணும். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்ல வாசனை வருது. கன்சிஸ்டன்சியும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ கிச்சன் கிங் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இல்லைன்னா கரம் மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். கசூரி மேத்திய இது மாதிரி கிரஷ் பண்ணிட்டு சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.